அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம கழுத்தில் ஒரு மாலை போடுறாங்க அந்த குருக்கள் இல்லை அர்ச்சகர், இல்லை கையில் நம்ம கேட்காமையே ஒரு பூவை கொடுக்குறாரு அப்படின்னா அது அவர் கொடுக்கல, அந்த தெய்வமே கொடுத்தா மாதிரி நினச்சிங்க. அது நம்மளாக கேட்கக்கூடாது. எனக்கு ஒரு மாலை போடு, எனக்கு ஒரு பூ கொடுங்கன்னு நம்மளாக கேட்கக்கூடாது. அது அவராக மனசுக்கு பட்டு அவராக கொடுத்தாருன்னா அது அவர் கொடுக்கல, அந்த தெய்வமே நம்மளுக்கு கொடுத்து அந்த தெய்வத்தினுடைய அருள் கிடச்சிதுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க. நேற்று ஒரு சமாச்சாரம் நடந்தது. ஒரு பூஜை ஒன்று பண்ணேன். அந்த பூஜையில் ஒரு அழகான மாலை ஒருத்தர் வாங்கிட்டு வந்தார். அதை போட்ட உடனே பெருமாளுக்கு இன்னும் அழகு கூடித்து எல்லோரும் பிரசாதம்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு கடைசியில் அந்த மாலையை கொடுத்துட்டு வந்தார். அந்த மாலை எடுத்து எனக்கு போடுங்கோ அப்படின்றாரு. இருக்கட்டுங்க, சாமி மேலே இருக்கட்டுமே அப்படின்னா, இல்லை எனக்கு போட்டுருங்க அதை அப்படின்னு அவரே கேட்குறாரு. சரி எடுத்து போட்ட உடனே அதில் ஏதோ சில பூச்சிகள் இருந்த மாதிரி இருந்தது, எறும்போ பூச்சோ. அது போட்ட உடனே அவரை ஃபுல்லாக கடிச்சு உடனே அந்த மாலையை கைட்டி தூக்கி விசிறி போட்டேன். இந்த விஷயத்துல அந்த ஒன்று தெரிஞ்சுது, பெருமாளுடைய அனுக்கிரகம் இல்லாமல் நம்ம எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்றது இந்த விஷயம் காட்டி கொடுத்துது. அதனால் இனிமேல் முடிஞ்சவங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.